பெண்களையும் தலைவலியும் பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பெண்களின் தலைவலி, அதாவது பெண்களையும் தலைவலியும் பிரிக்க முடியாது அப்படின்றது உண்மை. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஒரு முறை பெண்மணி கணவரோட வந்தாங்க. 18 வருஷமாக தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாவம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேரே ஸ்கூல் பிரின்சிபல், அவங்க பேரே தலைவலி டீச்சர். அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்துக்கிடுங்க. அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர் உங்களுக்கு தலையில் கேன்சர் இருக்கும், அதனால் ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டதாட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ணாலும் கேரண்டி கிடையாது. அப்போ அந்த கேரண்டி இல்லாத மருத்துவத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு தான் அவங்க நம்மகிட்ட வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்குள்ள இன்னைக்கு முழுக்க நல்லாயிட்டாருன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரிப்பட்ட தலைவலி ஏன் வருங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது மருத்துவத்துக்கு டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கி, யாரும் தலையில் தண்ணி ஊற்றாதுங்க. தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக தலைவலி வரும். ஏன்னா பெண்கள் சாதாரணமாட்டே தலையில் தண்ணி ஊற்றும் போது உடனடியாக காய வைக்கணும். நம்ம ஆதி காலத்துலலாம் என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு அலங்காரத்துக்கும் குளிக்கிறதுக்குன்னு 2 மணி நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்து நாளடைவில் இன்னைக்கு பெண்களுக்கு குளிக்கணும், டக்குனி வேலைக்கு ஓடணும் போடணும் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு தலையை காய வைக்க முடியாது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் குளிச்ச உடனே தலைக்கு நல்லா சாம்பிராணி போட்டு காய வச்சு அந்த தலை முடியெல்லாம் நல்லா காஞ்ச பிறகுதான் தலையை இழைச்சி வாரி பூ முடிச்சு வெளியே வருவா. இதுக்கு தான் 2 மணி நேரம் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் கிண்டலாக கூட பேசுவோம், அவ அலங்காரம் முடிக்கிறதுக்கு என்ன 2 மணி நேரம் ஆகும், இப்பெல்லாம் வெளியே வர மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு அது அப்படி இல்லை. இன்னைக்கு பெண்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல ரெடியாகி வந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, எந்த ஒரு பெண்ணும் தலையோட தண்ணி ஊற்றி குளிக்கிறதில்லை. ஏன்னா டாக்டர் அட்வைஸ், நம்ம டிவி சேனல், யூடியூப் எதை பார்த்தாலும் தலையோட தண்ணி ஊற்றி குளிக்காதுங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் தயவுசெய்து தலையோட தண்ணி ஊற்றி குளிக்கலன்னு சொன்னா, கழுத்துக்கு மட்டும் ஊற்றும் போது இந்த கழுத்துக்கு கீழே உள்ள பகுதியில் உள்ள சூடு அவ்வளவும் இடம் மாறி தலையில போய் வலியை உண்டாக்கிறோம். சரி, இதுல மட்டும் தான் தலைவலி வருவான்னா இன்னும் பல காரணம் இருக்கு. அதாவது இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. முக்கியத்துவம் கொடுக்கலன்னாக்கி, காலையில பிள்ளைக்கு கொடுக்கணும், புருஷனுக்கு கொடுக்கணும், மாமா மேரு கொடுக்கணும், இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணி துவைச்சு எடுத்து உட்கார்ந்து சாப்பிடும் போது கிட்டத்தட்ட காலை ஆகாரம் 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. இது ஒரு பெரிய சிக்கல். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம சூரியன் உதயமாகி ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட முடியாத பட்சத்துல நம்ம உடம்புல அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். இந்த அசிடிட்டிங்கிறது கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லணும்னு இந்த கேஸ்ட்ரிக் கன்வெர்ட் டு வாட்டர். அதாவது எப்படி நம்மளுக்கு நீராவி போய் மேலே போய் ஒரு குளிர்ச்சியாகும் போது தண்ணியாட்டு மழையாட்டு பெய்யுமோ, அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள இந்த கேஸ்ட்ரிக் அது நீர், அதாவது வாத நீர்னு நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த வாத நீர் அதிகமா தங்கக்கூடிய இடம் ஒண்ணு தலை. அப்ப நிறைய பேர் அந்த ஒத்த தலைவலியில கஷ்டப்பட, பின்மண்டையில முகுலத்துல வலி, ஒரு சிலர் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும். நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நீங்க யாருன்னு சொன்னா பூமி மாதா அப்படிங்கிற மாதிரி உங்களையும் பார்த்து சமுதாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு உணவுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. ஒரு தாய் எப்படி இருக்காளோ அதை வச்சுதான் அந்த குடும்பம் அப்படிங்கிறது உண்மை. அப்போ நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கான ஒரே வழி என்னன்னா, நீங்க தலையோட தண்ணியை ஊத்தி குளிக்கிறது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு அது குளிக்கவே முடியாதுன்னு சொன்னாலும் அந்த முடியல அப்படிங்கிற காரணம் வரவே கூடாது. அதை எப்படி நம்ம சரி பண்ணணுங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் மொத்தமும் பாதிக்கப்படும். அதனால இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கான ஒரு எளிமையான வழியை நான் சொல்லேன். நீங்க இந்த நல்ல மிளகு சொல்லுவோம், நல்ல மிளகை ஒரு ஊசியில குத்தி அதை எரிச்சு அந்த புகையை உரியலாம். தலையில இருந்து உடனடியாட்டு நீர் வெளியே தலைவலி தலைபாரம் எல்லாம் குறைஞ்சிரும். என்ன ஒரு நல்ல வழி என்னன்னா, நீங்க நம்ம நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிடுங்க, 3/4 லிட்டர் பால், 1/2 லிட்டர் நம்ம இஞ்சி சாறு, இந்த 3ஐயும் போட்டு நல்லா கலந்து கொதிக்க வச்சு கொஞ்சமா வத்தம் நல்லா வத்தின பிறகு பார்த்தோம்னா அதை எடுத்து டெய்லி தலையில தேய்ச்சி குளிங்க. ஒரு தலையில தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெந்நீல குளிங்க. தலையும் நல்லா இருக்கும், ஒரு முகம் ஒரு பொலிவா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். தலையில தேய்க்கும் போதே அந்த இஞ்சி சாறு மனத்தோட ரொம்ப அழகா இருக்கும். அது தலைவலி தலைபாரம் அதையும் போக்கி பேன் பொடுங்கிறதையும் போக வச்சிரும். ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து. இதை நீங்க கண்டிப்பா செய்து நீங்க பயன்படுத்துங்க. ஆரோக்கியமா இருங்க. சமுதாயத்துல பெண்கள் தான் எல்லாமே
எல்லாமே. அதை புரிஞ்சு நீங்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நாம் சம்பாதிக்கிறது நம்மளுக்காக இருக்கணுமே தவிர மருத்துவருக்காக இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் நடைமுறையில் காட்டுங்க. குடும்பம் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரிப்பட்ட இந்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு உங்கள் டாக்டரை ஃபாலோ பண்ணிவிடுங்க.